पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4th சாப்டர்ல நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 22வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 22வது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 21, 22 2 ஸ்லோகங்கள் எங்களை மாதிரி சன்னியாசிகளா எல்லாத்தையும் விட்டவங்களுக்காக சொல்லப்பட்டது. ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா விடாதவங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ நிமித்தம் இருக்கு அப்படின்னா வீட்டை விட்டு வர முடியல, சன்னியாசம் எடுத்துக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு 20வது ஸ்லோகம் சொல்லி முடிச்சாச்சு. அப்போ 20 பார்த்தீங்கன்னா கிரகஸ்தத்திலேயே இருந்துக்கிட்டு ஞானத்தோட கர்மத்தை பண்றவங்களுக்கு பேர் சொல்லியாச்சு. 21, 22 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞான நிஷ்டையை சம்பாதிக்கிற காரியத்தில் இருக்காங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 23வது ஸ்லோகம். திரும்பவும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு ஞானத்தோட இருக்கிறாங்கல்ல அவங்களுக்காக 23வது ஸ்லோகம் சொல்லப்படுது. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. யாரெல்லாம் வசிஷ்டர் இவங்கெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாங்க. கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துக்கிட்டு யாக்ஞவல்க்ய மகரிஷி காட்டுக்கு போனார். ஜனக மகாராஜா என்ன பண்ணார்? ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு ராஜாவா இருந்தார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசிஷ்டரும் என்ன பண்ணார்? வீட்டிலேயே தான் இருந்தார், சன்னியாசம் எடுத்துக்கல. இது மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா வியாசர் மாதிரியா இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க? கிரகஸ்தாசிரமத்திலேயே ஞானத்தோட இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்க? கத சங்கஸ்ய முக்தஸ்ய 23வது ஸ்லோகத்துல அவங்கள பத்தி சொல்லுது. கத சங்கஸ்ய முக்தஸ்ய என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கம் இருக்கு பாத்தீங்களா? சங்கம்னா என்ன அர்த்தம்? பற்றுதல். நம்ம பார்த்தீங்கன்னா பலன் மேல பற்றுதலை வைக்கிறோம், அதுக்கப்புறம் கருமத்து மேல பற்றுதலை வச்சிருக்கோம், அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சிருக்கோம். அப்ப இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு எவன் பார்த்தீங்கன்னா முக்தனா இருக்கானோ, இதுல எதுலையுமே பற்றுதல் இல்லாதவனுக்கு முக்தன். எதோடையும் அட்டாச்மெண்ட் வந்தா பந்தன் ஆயிடுறான். அப்ப அப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானாவஸ்தித சேதசக. அவனுடைய சித்தம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் ஞானத்திலேயே அவஸ்திதமா இருக்கு. சேத்தசகன்றதுக்கு அர்த்தம் மனசு, அந்த கரணம். அது பார்த்தீங்கன்னா சதா காலமும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்ற விஷயத்திலேயே இருக்கிறதா இருக்கு. அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான்? கர்மம் பண்றானா? ஆமா, வீட்டில் இருக்கானே, வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணித்தானே ஆகணும். அப்ப அந்த கர்மம் பண்றவன் என்ன பண்றான்? யஜ்ஞாயாச்சர்த்தக, யஜ்ஞத்திற்காக பார்த்தீங்கன்னா கர்மம் பண்றவனா. யஜ்ஞம் என்னது? பிரம்மார்ப்பணம் சொல்லப்படும். பிரம்மத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு லோக சங்கிரகத்துக்காக மட்டும் கர்மத்தை செய்பவனாக, கர்ம அவன் செய்கின்ற கர்மம் எல்லாம் என்ன ஆகுது? சமக்ரம் பிரவிலீயதே. அந்த எல்லா கர்மங்களும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? மொத்தமும் நாசத்தை அடைகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற. அப்ப வீட்டில் இருந்துகிட்டே ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்திராதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாமி நான் அந்த கேட்டகிரி தான் சுவாமி அப்படின்னு பொய் சொல்லிக்காதீங்க. ஞானம் நல்லா நிச்சயமாகணும். ஞானத்திலேயே மனசு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். வீட்டில் இருந்துகிட்டே அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பேரும் சொப்பன மாத்திரம். இந்த கர்மத்தினால எனக்கு எந்த காரியமும் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு அந்த காரியத்தினால நிறைய லாபம் இருக்கு. மற்றவங்க இந்த உலகத்தை சத்தியம்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கர்ம பலன் தேவை இருக்கு, ஆனா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு மற்றவங்களுக்காக மட்டும் கர்மத்தை பண்ணிக்கிட்டு எனக்கு ஒன்றும் வேணாம், இது எல்லாம் பொய் அப்படின்றதுல தான் பிரம்மமா இருக்குன்றதுல சித்தத்தை வச்சுக்கிட்டு அவன் கர்மத்தை பண்றான். அப்ப அவனுக்கும் கர்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை? கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை.
நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, எனக்கு கர்ம பலன் தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தோட மற்றவங்களுக்காக மட்டும் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கர்மமானது அவனை பந்தப்படுத்துறதா இல்லை. அந்த ஞானத்தினால மெதுவா 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 அவனுடைய கர்மங்கள் லயத்தை அடைகின்றன அப்படின்னு 33ல சொல்லியாச்சு. அப்போ அதனால என்ன பண்ணணும், நான் பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திடக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். எனக்காக நான் கர்மம் பண்ணுறேன்னா, எனக்கு ஆசை ஏதாவது இருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா லோகத்துக்காக பண்ணுறேனா, வெறும் குடும்பத்துக்காக பண்ணுறேனா, இல்லை லோகத்துக்காக பண்ணுறேன், ரெண்டு இருக்கு. குடும்பத்துக்காக இப்போ தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் பண்ணுறதெல்லாம் என்னது, நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஏமாற்றுதல்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா அபர கிருப்பான்னு முன்னாடியே முதல் சாப்டரில் பார்த்துருக்கோம். அபரையா கிருப்பையா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் பிரம்மந்தான் அப்படின்னு எல்லாத்துக்குமா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது பராகிருப்பான்னு பேர். அதுதான் லோக சங்கிரகம்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு குடும்பத்துக்காக மட்டும் சங்கல்பம் பண்ணி கர்மத்தை பண்ணிக்கிட்டு நான் ஞானின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், 24வது ஸ்லோகம் வருது. சரி, அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன், ஞானத்தோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எந்த மாதிரி சிந்தனை பண்ணுவான் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஞானாவஸ்தித சேத்தசகன்னு முந்தின ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. சதா காலமும் அவனுடைய சித்தம் ஞானத்திலேயே நிலை பெற்றதாயிருக்கும் அப்படின்னு. எப்படி இருக்கும் அது அப்படின்னு கேட்கும்போது 24வது ஸ்லோகம் சொல்லப்படுது. பிரம்மார் பரம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். அற்புதமான ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம், அர்ப்பணம்ன்றதுக்கு அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு அக்னிகோத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமத்தை கல்பனா பண்ணுது, ஒரு யஜ்யத்தை கல்பனா பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் எது நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கரண்டியினால் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பூன் மாதிரி மரத்தில் பண்ணப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுகு பாத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பூனுக்கு பேர் சுருன்னு பேர். சுரு பாத்திரம் அப்படின்னு பேர். அந்த ஸ்பூன்னால் பார்த்தீங்கன்னா ஆஜ்யத்தை எடுத்து அக்னியில் ஆகுதி பண்ணுறது, இதான் நடக்கும். அந்த ஆஜ்யம் சொல்லக்கூடிய நெய் பார்த்தீங்கன்னா வைக்கிற பாத்திரம் ஜுகு பாத்திரம்னு பேர். அப்போ ஜுகு பாத்திரம், அதில் இருக்கிற நெய், அதுக்கப்புறம் அதை எடுத்து விடக்கூடிய அந்த கரண்டிக்கு பேர் சுரு அப்படின்னு பேர். இது அர்ப்பணம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் சுரு பாத்திரம் இருக்குல்ல, அதுக்கு பேர் அர்ப்பணம்னு பேர். என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒருத்தன் யஜ்யத்தை வீட்டிலிருந்து ஒரு யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கான். யார் மாதிரி, வசிஷ்டர் பார்த்தீங்கன்னா நித்தியம் அக்னிகோத்திரியா இருந்தார். பெரியவங்க எல்லாம், ரிஷிமார்கள் எல்லாம் அக்னிகோத்திரம் நித்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், அவர் அக்னிகோத்திரம் ஒரு கருமையா இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வசிஷ்டர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரண்டியை பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு பாவிச்சுக்கிட்டு, அர்ப்பணம் பிரம்ம முதல் ஸ்டெப். இன்ஸ்ட்ருமெண்ட், அர்ப்பணம்ன்றதுக்கு அர்த்தம் ஆகுதி கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மம். அதுக்கப்புறம் பிரம்ம ஹவிஹி, ஹவிஸ் எதை ஆகுதி கொடுக்குறோமோ அதுவும் பிரம்ம. அந்த ஆஜ்யம் சொல்லக்கூடிய நெய்யோ இல்லை பார்த்தீங்கன்னா ஹோம திரவியங்களையோ நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, பிரம்மம் அப்படின்னு பாவிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னவ் பிரம்ம, பிரம்ம அக்னவ். பிரம்மம் பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறமே அந்த அக்னி, அந்த அக்னி பார்த்தீங்கன்னா பிரம்மம், அதிஷ்டானம் பிரம்மம். அதுக்கப்புறம் அந்த கர்மா இருக்கே, அந்த கர்மா என்னது, பிரம்மனாஹுதம். பிரம்மத்தினால் பார்த்தீங்கன்னா யாரு, எஜமானன் இருக்கான் பாருங்க, இந்த எஜமானனும் பிரம்மமா இருக்கான். எஜமானனும் பிரம்மமா இருந்துக்கிட்டு அவனால் அந்த ஆகுதியானது பிரம்மம் என்ற ஆகுதி கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, எஜமானன் ஆகுதி கொடுக்கக்கூடியவன் பிரம்மம், அவன் கொடுக்கிற ஆகுதி பிரம்மம், அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய அதிஷ்டானம் அக்னி பிரம்மம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பணம் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரம்மம். அதுக்கப்புறம் சொல்றாரு பிரம்மைவத்தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இது மாதிரி பாவிக்கிறது மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம கர்ம சமாதினா, அந்த கர்மமே
பிரம்ம கர்மமா மாறிடுது. அப்ப பாவனை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம கர்மம். அந்த பிரம்ம கர்மம் சர்வத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு ஒருத்தன் பாவிக்கிறான்னு வச்சுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு ஒரு பேர் இருக்கு, சமாதின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் அது சமமா இருக்கு. பிரம்மம் தான் பிரம்மைவ சர்வம். இந்த உலகம் ஃபுல்லா வெறும் பிரம்ம மாத்திரம் தான். பிரம்மம்னா என்னது? வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். சொப்பனத்தில் நம்ம பார்க்குறோம். சொப்பனத்தில் பார்த்த காட்சிகள் எல்லாம் பார்வை, பார்ப்பவனோட பார்வை தான் என்னவாயிருக்கு? சொப்பனத்தில் இருக்கிற தேசம், காலம், வஸ்துக்கள் எல்லாமே ஆயிருக்கு. அந்த ஸ்க்ரீனில் நம்ம சினிமாவை பார்க்குறோம். அந்த ஸ்க்ரீன் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளுக்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது எது? அந்த ஸ்க்ரீன் தான். அந்த பிரகாசம் தான் ஸ்க்ரீனில் இருக்க காட்சிகளாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? எல்லாம் ஸ்க்ரீன் தான் சொல்லலாம், இல்லைனா எல்லாம் அந்த ப்ரொஜெக்டரில் இருக்கக்கூடிய பிரகாசம் தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த எல்லாத்தையும் கான்சியஸ்னஸ்னு பிரம்மம் பிரம்மம்னு எவன் பார்க்கிறானோ அந்த கர்மம் என்ன ஆயிடுது? பிரம்ம கர்மம் ஆயிடுது. அது மூலமா உண்டாகிறது என்னது? சமாதி உண்டாகுது. எல்லாத்தையும் இது பிரம்மம் 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 பிரம்மம்னு பாவிக்க 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 பேதம் இல்லாம சதா காலமும் அந்த கான்சியஸ்னஸ்ல நிக்கிறதா ஆயிடுது. அந்த கர்மத்து மூலமா எதை அடைகின்றான்? பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டா சொல்றாரு, பிரம்மைவ தேன கந்தவியம். அந்த கர்மத்து மூலமா அடையக்கூடிய பலன் பிரயோஜனம் பிரம்மம் தான். அப்ப என்ன ஆகிறான்? பிரம்மமாவே இருந்து பிரம்மத்தையே பாவிச்சு பிரம்மத்தையே அடைகின்றான் அப்படின்னு எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசுறதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு, பகவத்கீதா ஞான யஜ்ஞம். இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுதி கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? என்னுடைய வாய். என்னோட வாய் மூலமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதை பேசுகிறேன்? அப்போ இந்த வாய் பிரம்மம். அதுக்கப்புறம் ஆகுதி என்னது? என்னுடைய சப்தங்களை நான் ஆகுதி கொடுக்குறேன். சப்தங்களை கொடுக்கறது அதுதான் ஆஜ்யம் மாதிரி, நெய் மாதிரி சப்தங்களை கொடுக்குறேன். அக்னி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரோதாக்கெல்லாம் ஒரு 80 பேர் இருக்கீங்கல்ல, 80 பேரும் அக்னி. உங்களை நோக்கி தானே இந்த சப்தங்களை நான் பிரயோகப்படுத்துகிறேன். அப்போ நீங்கள் தான் அக்னி. அதுக்கப்புறம் நான் யாரு அப்படின்னா நானும் பிரம்மமாக இருக்கேன். நான் பண்ணுற கர்மம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம கர்மம். இந்த கர்மத்தினால பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பாடம் படித்து முடித்தோன்னே எவ்வளோ ஆனந்தம் தெரியுங்களா இருக்கும். மனசு பார்த்தீங்கன்னா தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும். கிளாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கிளாஸ் இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பகவத்கீதை கிளாஸ் முடித்தோன்னே அப்படியே ஆனந்தமோ ஆனந்தம். அப்போ மனசு பார்த்தீங்கன்னா சமத்தை பிராப்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட முடிவு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவு என்னது? பிரம்மமாவே இருந்து பிரம்மமாவே ஆகிறது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அப்போ இந்த சமாதி நடக்க 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மனசு பிரம்மத்தையே பிராப்தி பண்ணிடும், பிரம்ம வடிவா ஆகிவிடும். இதே மாதிரி ஒருத்தர் எழுதுறார், ஒரு ரைட்டராக இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவர் எழுதுகிற அந்த பேனா பிரம்மம் அர்ப்பணம். அவர் எழுதுறதுல ஆகுதி எதை கொடுக்குறார்? ரைட்டிங்கில் எந்த சப்தங்களெல்லாம் அவர் எழுதுகிறாரோ அது எல்லாம் பிரம்மம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரம் எது? அவர் வச்சிருக்கிற பேப்பரில் நோட் புக்கில் எழுதுறார். அப்போ அது பார்த்தீங்கன்னா அக்னி. அதே மாதிரி அவர் ரைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மம். அவர் பண்ணுற கர்மம் பார்த்தீங்கன்னா பிரம்மம். அதனால் அடையக்கூடிய பிரயோஜனம் பிரம்மம். அப்போது நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்க, குக்கிங் பண்ணும்போது இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த கர்மத்தெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரம்மம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஆகுதி கொடுக்கறது பிரம்மம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதை கொடுக்குறோமோ அது பிரம்மம், ஆதாரம் பிரம்மம். அதுக்கப்புறம் அந்த எஜமானன் பிரம்மம். அதுக்கப்புறம் அந்த கர்மம் பிரம்மம். அதனால் அடையக்கூடிய பிரயோஜனமும் பிரம்மம். அப்படி பாவிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளார இருக்கீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. அத்வைதம் பாவயேத். அத்வைதத்தை உள்ளுக்குள்ளார பாவிக்கணும். ஏன்னா வெளியில பேதம் தான் இருக்கும். வெளியில எல்லாத்துலேயும் பேதம்.
அக்னி வேற, நெய் ஆகுதி கொடுக்கிற நெய் வேற, அதுக்கப்புறம் வந்து எஜமானன் வேற, எல்லாத்துலேயும் பேதம் இருக்கும். அப்ப பேதம் வெளியில தெரியும், ஆனா நீங்க பாவிக்க வேண்டியது எப்படி பாவிக்கணும்? இது எல்லாம் வெறும் கல்பிதம், வாஸ்தவத்துல பிரம்மம் தான். எப்படி சுவாமி, எப்படி பாவிக்கிறது? வெளியில பார்த்தீங்கன்னா விவகாரத்துல கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு எல்லாத்துக்கும் வேற வேற ஃபார்ம் இருக்கா? எல்லாத்துக்கும் வேற வேற ரூபம் இருக்கா? வடிவம் இருக்கு, பேர் வேற வேற இருக்கு. ஆனா ஒரிஜினலா யதார்த்தத்தை ஒருத்தன் சிந்தனை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கம்மல், மூக்குத்தி எல்லாம் தங்கம் தான். கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம் அப்படின்னு திரும்ப 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 அது தங்கம், அது தங்கம், அது தங்கம்னு பாவிக்கிறது. நாமரூபம் எல்லாம் சும்மா வேற கல்பித்தம், வாஸ்தவத்துல தங்கம் தான் வாஸ்தவம். அதே மாதிரி நம்ம இங்க எல்லாம் பேதம் பார்க்கிறோம், இது எல்லாம் வெறும் கல்பித்தம். அப்ப என்ன பாவிக்கணும்? யதார்த்தத்தை பாவிக்கணும். இது எல்லாம் வாஸ்தவத்துல என்னவா இருக்கு? வெறும் கான்சியஸ்னஸா தான் இருக்கு. கான்சியஸ்னஸ்க்கு மேல வெறும் நாமரூப கல்பிதம். நம்ம இதுவரைக்கும் சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப இந்த பாவம் பண்ண 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 என்ன பண்ணும்? மெதுவா மெதுவா பேத பாவம் இல்லாமல் போய்விடும். இதுதான் இதோட பிரயோஜனம். சர்வத்திர ஆத்ம தரிசனம், பிரம்ம தரிசனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? இதை பாவிக்கணும். எந்த கர்மா பண்ணினாலும் இந்த பிரம்ம பாவத்தை திரும்ப திரும்ப பண்ணணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? 25வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமானது வருது. என்ன பார்க்க அப்படின்னா யஜ்யங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் கீதாச்சாரியார். யஜ்யங்களை பத்தி மொத்தம் 12 யஜ்யங்கள் நம்ம பேசியிருக்கோம். 12 யஜ்யங்கள் சொல்லப்படுது. ஏன் சுவாமி யஜ்யத்தை பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல பிருகதாரண்யக உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஆச்சாரியர் கிருஷ்ண இவர் நம்ம சங்கரரும் அதிகமா இதுதான் கோட் பண்ணுவார். சாஸ்திரத்துல நிறைய பேர் இதுதான் கோட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான மந்திரம் 4:4:22. அதுல சொல்லுது, தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. வேதம் சொல்லுதான். வேதத்தோட முதல் பார்ட் என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேதத்தோட முதல் பார்ட் கர்ம காண்டம், 2வது பார்ட் உபாசனா காண்டம், 3வது பார்ட் ஞான காண்டம். எதுக்காக வேதத்துல டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சிருக்கணும்? வெறும் வந்து ஞானத்தை மட்டும் வச்சிருக்கலாம்ல. எதுக்காக கர்ம காண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் பரிக்கர்மான்னு பேர். பரிக்கர்மான என்ன அர்த்தம்? சுத்திகரணம் பண்ணணும். சர்வத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கறதுன்ற அந்த ஞானம் ஒருத்தருக்கு சித்திக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? கண்டிப்பா அந்த பார்வையில் இருக்கக்கூடிய பியூரிஃபிகேஷன் வேணும். நம்ம பார்வை எல்லாம், திருஷ்டி எல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? பொல்யூஷனா இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணு முதல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கல, 3:8, 3:9, 3:19, 3:30 இத்தனை ஸ்லோகங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் இங்க சொல்லுது. வேதத்தோட வச்சனத்தினால என்ன பண்றது? முதல்ல அகரகர் சந்தியா உபாசீத அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சந்தியா காலத்திலும் சந்தியா வந்தனத்தை பண்ணு. சந்தியா இல்லை அப்படின்னா அவங்க இஷ்ட தெய்வத்தைய உபாசனை பண்ணுங்க சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தோட வச்சனத்தை வச்சுக்கிட்டு கர்மானுஷ்டானம். அதுக்கப்புறம் வேதமே சொல்லுது என்ன பண்ணு அப்படின்னா அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? யஜ்யமா பண்ணணும். யஜ்யம், தானம், தபஸ், இந்த 3த்தினாலையும் யாருக்கு இது? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு யஜ்யம், தானம், தபஸ், இந்த 3த்தையும் ஆசை இல்லாம பண்ணும்போது. எப்ப யஜ்யம் சுவாமி? யஜ்யம்னா வெறும் ஹோமம் மட்டும் யஜ்யம் இல்லை. இப்ப நம்ம பிரம்மார்ப்பணம் பார்த்தோம்ல, எந்த கர்மா பண்ணினாலும் அது யஜ்யம் தான் வாஸ்தவத்துல. யஜ்யத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகதாரணம் சாந்தோக்கியம் சொல்லுது, ஃப்ளஷ் அவுட்ல இருக்கிறத கூட யஜ்யமா பாவிக்குது. சம்போக கிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமா பாவிக்குது. சாப்பிட்றத யஜ்யமா பாவிக்குது. சுவாசம் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமா பாவிக்குது.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிறத எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ண முடியும்? யஜ்ஞபாவம் கொண்டுட்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பலன் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் இருக்காது. பலனே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கும், ஈஸ்வரனா இருக்கும், பிரம்மமா இருக்கும். அப்போ யஜ்ஞபாவத்தோடு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றான் அப்படின்னா, அப்ப தானத்திலேயே என்ன வந்துடும்? உங்களுக்கு யஜ்ஞபாவம் வந்துடும். அதே மாதிரி தபஸ்ஸுலயும் என்ன வந்துடும்? யஜ்ஞபாவம் வந்துடும். அப்ப எல்லாத்திலையும் யஜ்ஞபாவமா பண்ண வேண்டும். அப்ப யஜ்ஞம், தானம், தபஸ் இந்த மூணுத்துலையும் எப்படிப்பட்ட 3 கர்மா அப்படின்னா, ஆசையில்லாத கர்மா, பிரம்மத்துக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்மா. அதை பண்றது மூலமா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. அந்த பிராமணர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல கர்மானுஷ்டானம், திரும்ப 2வது வந்து யஜ்ஞரூப கர்மானுஷ்டானம், அதுக்கப்புறம் கர்மத்தையே ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு அர்ப்பணம், அதுக்கப்புறம் ஈஸ்வரனும் கர்மா பண்ணல, நானும் கர்மா பண்ணல, இது எல்லாம் தெரியுது, ஆபாசம், கனவு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நானும் ஈஸ்வரனும் பிரம்மமாத்தான் இருக்கேன் அப்படின்னு பாவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த விதமா அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யஜ்ஞம் மூலமா சென்றடைகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. 4:4:22. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18வது சாப்டர்ல இப்ப நம்ம பார்க்க போறோம் பகவத்கீதையில. என்னன்னு கேட்டீங்கன்னா 18ல 5வது ஸ்லோகம். இதுதான் இங்க திரும்ப ஆரம்பிக்க போகுது. யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத்து. இந்த நான் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. என்ன பண்ணணும்? யஜ்ஞம், தானம், தபஸ் இந்த 3 கர்மத்தையும் சதா காலமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ந தியாஜ்யம், இதை தியாகம் பண்ணவே கூடாது. காரியம் ஏவ தத்து, இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்ய வேண்டும். அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு நான் சும்மா டிவி பார்த்துக்கிட்டு வேற எதையா பண்ணிக்கிட்டு நானும் ஞானி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய ஏமாத்தா போயிடும், திரும்ப ஜென்மம் கிடைச்சிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கீங்கன்னாவே யஜ்ஞம், தானம், தபசு சதா காலமும் போயிட்டே இருக்கணும். கீழ் வீட்டு மாமா இருக்க, ஒரு நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்ல பேர் நிறைய பேர் இருக்காங்க. காலையிலேருந்து டைம் பத்த மாட்டேங்குது சாமி, நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. நல்ல காரியத்தில் பண்ணுறதுக்கு டைம் பத்தவே மாட்டேங்குது. நானும் பார்க்குறேன், நிறைய காரியம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய புக் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனால் டைம் பத்த மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன், எவ்வளோ சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் கமிட்மெண்ட்டு இருக்கிறது, சதா காலமும் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தனக்காக இல்லை, ஈஸ்வரனுக்காக, இந்த லோகத்துக்காக. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு நான் வசிஷ்டர் மாதிரி இருக்கேன், ஜனக மகாராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுவாமி தியாகம் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞோ தானோ தபஸ்சைவ பாவனானி மனிஷினா. இந்த யஜ்ஞம், தானம், தபஸ் இந்த 3 என்ன பண்ணும்? பியூரிஃபிகேஷன் பண்ணும், மனிதர்களை பவித்திரம் பண்ணக்கூடியது. அப்ப பவித்திரம் நடந்தாதான் நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த பிரம்மத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னா அனுபவம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்னாகும்? பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கலாம், முடிய அனுபூதிக்கு போக முடியாது. அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிகர்மான்னு பேர். பரிகர்மான என்ன அர்த்தம்? சுத்திகரணம் பண்ணக்கூடிய கர்மங்கள், யஜ்ஞம், தானம், தபஸ். அப்போ 18ல் 5, அப்புறம் பிருகதாரண்யகத்தில் 4:4:22. இதை பேஸா வச்சுக்கிட்டு இங்க சொல்ல போது 25வது ஸ்லோகம். தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜிஹ்வதி. யஜ்ஞம் மொத்தம் 12 யஜ்ஞம் சொல்ல போகிறோம். யஜ்ஞம்ன்ற இடத்துலலாம் என்ன பண்ணணும்? சாதனைகள் அப்படின்னு போட்டுக்கணும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மட்டும் சொல்லியிருக்கு. வாஸ்தவத்தில் வந்து இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் சொல்லியிருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா 12க்குள்ளாரே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், நினைச்சிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம் எடுத்திங்கன்னா தெரியும். 10:25 அதில் செகண்ட் லைன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா யஜ்ஞானாம் ஜபயஜ்யோஸ்மி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. யஜ்யங்களில் நான் ஜபயஜ்யமாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே 10வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். அப்போ என்ன தெரியுதுன்னா இந்த 25லிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறதுல ஜபயஜ்யத்தை சொல்லலை. அப்போ ஜபயஜ்யத்தை விட்டுட்டாரே சுவாமி அப்படின்னா நிறைய யஜ்யங்கள் இருக்குங்க. ஏகப்பட்ட யஜ்யங்கள் இருக்கு. எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. க்ஷேத்ராடன யஜ்யம் போட்டுக்கலாம், பரிக்கருமா யஜ்யம் போட்டுக்கலாம். மலையை சுற்றி சுற்றி வர்றது ஒரு யஜ்யம். இங்கே திருவண்ணாமலையில் மலையை சுற்றி வர்றதுக்கே பெரிய சாதனையாக வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யஜ்யம் பிரித்து 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 சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட யஜ்யங்களை சொல்லலாம். ஆனால் ஆச்சாரியர் என்ன பண்ண போகிறார், சுருக்கமாக 12 யஜ்யங்களை சொல்கிறார். முதல் யஜ்யம் என்னது, தெய்வம் ஏவ அபரே யஜ்யம். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபரே அப்படின்னா வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க, தெய்வம் ஏவ யஜ்யம், டெய்லி தேவ பூஜா பண்ணுறதையே என்ன பண்ணுறது முக்கியமாக வச்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ உபாசகர் இருக்கார், ஒரு ஸ்கூலுக்கு போகிறவர், ஒரு டீச்சர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தியம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நவாவரண பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் டெய்லி ஸ்கூலுக்கே போகிறார் டீச்சர் வேலைக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் கூட விடுறதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பிரதானம் எது அப்படின்னா அந்த நவாவரண பூஜை பண்ணுறது தான் முக்கியமானது. அப்போ 3.5 மணி நேரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். அப்போ நித்தியமாக இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அக்கேஷன் வந்துச்சுன்னா திரும்ப ஈவினிங்லேயும் பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணிக்கிறது. பல வருஷங்களாக பண்ணிகிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். சின்ன வயசு, ஆனால் கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமிட்மெண்ட். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், பூஜை பண்ணுவார். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி வருவார். நித்தியம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ மீதி நடுவில் சம்பாத்தியத்துக்காக வேலைக்கு போவார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் தெய்வ யஜ்யம் அப்படின்னா பூஜையே யஜ்யமாக வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ யஜ்யம் அப்படின்னு முதல் யஜ்யம் சொல்லிட்டோம். ரெண்டாவது, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில், ஐயோ கம்மியே இல்லைங்க. பூஜை பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சதா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஞான யஜ்யம்னு பேர். ஞான யஜ்யம்னு வேற ஒரு பேர் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அதனால் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்மாத்ம ஐக்கிய ஞான யஜ்யம்னு போட்டுக்கணும். பிரம்மத்தையும் ஆத்மாவையும் ஐக்கியம் பண்ணக்கூடிய அத்வைத ஞான யஜ்யம், இதுதான் ரெண்டாவது யஜ்யம். பிரம்ம ஏவ பிரம்மாக்னௌ அபரே யஜ்யம். பிரம்மத்தையே அக்னியா பாவிச்சு அந்த அக்னியில நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தன்னையே அந்த பிரம்மன்ற அக்னியில நித்தியம் ஆகுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. யாரு பண்றா, நம்ம தான் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா. இது எல்லாம் போய் நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் போய் நான் பிரம்மமா இருக்கேன், ஈஸ்வரன் வேற நான் வேற இல்லை அப்படின்னு சதா காலமும் வேதாந்த சிந்தனையே பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுங்க. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அதுக்கு பேர் தான் இந்த பிரம்மாக்னௌ அபரே யஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யஜ்யேன ஏவ ஜுஹ்வதி, யஜ்ய பாவத்தில் இவங்க என்ன பண்றாங்க, ஆகுதி கொடுக்கிறார்கள், தன்னையே ஆகுதி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இது 25வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் 26வது ஸ்லோகம் வருது. ஸ்ரோத்ராதீனிந்திரியான் யங்கே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதீம் சப்தாதீன் விஷயான் யங்கே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதீம். 3வது யஜ்யத்துக்கு பேரு சம்யம யஜ்யம் அப்படின்னு பேர். சம்யம யஜ்யத்தில் ஏகப்பட்ட வெரைட்டிங்க, ஏகப்பட்ட வெரைட்டி. ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி அந்யே, அந்யேன்றதுக்கு அர்த்தம்
வேறு சிலர் என்ன பண்றாங்க, ஸ்ரோத்திரம் முதலிய இந்திரியங்களை என்ன பண்றாங்க, சம்யமம் அப்படின்னா என்ன அர்த்தம், டு கண்ட்ரோல், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது. நிறைய பேர் மௌன விரதம் இருக்காங்க. நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா மௌன சுவாமிகள் நிறைய, ரிஷிகேஷ், ஹரித்துவார் இதெல்லாம் போனீங்கன்னா மௌனி பாபான்னு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மௌனி பாபா அப்படின்னு பேர் வச்சவங்க, அவருக்கு பேர் வேறு ஏதாவது இருக்கும், கொஞ்ச நாள் மௌனமாகவே இருப்பார், அவர் பேர் மௌனி பாபான்னு பேர் வந்து. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை, காது, கண்ணு, மூக்கு, வாயு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற யஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் சம்யமம் யஜ்யம் பண்ணுறாங்க அப்படின்னு பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி, ஸ்ரோத்திரம் முதலிய இந்திரியங்களை, காது முதலிய இந்திரியங்களை என்ன பண்ணுறாங்க, சம்யம அக்னி என்னப்பா அப்படின்னா டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் அக்னி. அந்த அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற அக்னியில் இந்திரியங்களை எல்லாத்தையும் ஆகுதி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் என்னன்னா நியம யஜ்யம்னு பேர், நியம விஷய கிரகண யஜ்யம் 4வது யஜ்யம். 2வதுல என்ன சொல்றார், நியமமான விஷய கிரகணம். நிறைய கண்ட்ரோல் பிராமணர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிறைய நியமம் வச்சுக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டு மாமா சொல்கிறார், என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு அவங்க 4 ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. 15 நாள் 10 நாளாக தெரியல, ஒரு மாதமானு தெரியல, கேட்கணும், வந்தால் தான் கேட்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளுக்கு பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் இத்தனை நாளைக்கு இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு 4 மாதமும் சாத்துர் மாதத்தையும் அவங்க நியமத்தோடு இருக்கிறது. இப்போ சன்னியாசிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்றது 4 மாதமும் அப்படின்னு நியமம் வச்சுப்பாங்க. 4 மாதத்துக்கும் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு நியமம் வச்சுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதை வச்சுக்கிறது, நியமமாக கொடுக்கறது. முதல்ல ஃபுல்லாக பேன் பண்ணுறது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும்தான் கொடுக்கணும். யூடியூப்பை பார்ப்பேன், யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரவச்சனங்களை மட்டும்தான் பார்ப்பேன். முதல் சொன்னது என்னது, யூடியூபே பார்க்க மாட்டேன், அது ஒன்று. ஆனால் 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரவச்சனங்கள் சத்சங்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன், சினிமாலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வைக்கிறது. சாப்பிட்றது, முதல் ஆள் உண்ணாவிரதமே இருக்கிறது, இன்னைக்கு நான் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன், வெறும் சாலட் மட்டும் எடுத்துப்பேன், சமைச்ச ஃபுட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நியமத்துக்கு வருது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நியமம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ அதான் சொல்கிறாரு, சப்தாதீன் விஷயான் அங்கே, சப்த முதலிய விஷயங்களை நான் பேசினா நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசுவேன், வேற காசிப்லாம் பண்ண மாட்டேன், ஊர் உலகத்தை பற்றி கண்டதையும் பேச மாட்டேன் அப்படின்னு நியமத்துக்கு வர்றது. அது மாதிரி சப்த முதலிய விஷயங்களை என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரியாகினிஷோ ஜிஹ்வத், இந்திரிய முதலியத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆகுதி கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்திரியத்துக்கு விஷயம் கொடுக்குறாங்க. ஆனால் விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னா நியமமானது. ஆச்சாரியரோட பாஷ்யத்திலிருந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். அவிருத்த விஷய கிரகண யஜ்யம்னு பேர், இதுக்கு பேர். இன்னொரு பேர் சொன்னோன்னா அவிருத்த அப்படின்னா என்ன அர்த்தம், விரோதமில்லாத, இந்த ஆத்தியாத்மிகத்துக்கு விரோதமில்லாத விஷயங்களை மட்டுமே இந்த இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அவிருத்த விஷய கிரகண யஜ்யம் அப்படின்னு 4வது யஜ்யத்துக்கு பேர் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 27வது ஸ்லோகம் வருது. சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே, சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. இது மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யஜ்யம். 27வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு யஜ்யம். என்ன யஜ்யம் அப்படின்னா ஆத்ம சம்யம யஜ்யம் அப்படின்னு பேர். ஆத்ம சம்யம யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆத்ம தியானம் பண்ணுறதுன்னு பேர். இது யாரோட ஃபிலாசபி அப்படின்னு கேட்டிங்கன்னா
இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல என்ன பண்றது, நம்ம ரெண்டாவது யஜ்யமா பார்த்தது நம்ம பண்றது சிரவணம் மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல நான் பிரம்மமாயிருக்கேன், நான் வேற பிரம்மம் வேற இல்லை, நான் வேற ஈஸ்வரன் வேற இல்லை அப்படின்னு பண்ணினீங்கன்னா நம்ம வேதாந்திகள் பண்றது. இதே வந்து பார்த்தீங்கன்னா யோகிகள் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. யோகிகளோட மதத்துல, யோக மதத்துல ஆத்மா தனி பிரம்மம் தனி, வேற பிரம்மம் வேற ஆத்மா வேற. அப்போ இந்த ரமணாசிரம் மாதிரியான இருக்கிற இடங்கள்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே நம்ம என்ன பண்றோம், பிராண வீக்ஷணம் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னா உங்களுக்கு சொல்லும் போதே சொல்றேன், கொஞ்சம் 10 பிராணாயாமம் பண்ணுங்க. 10 பிராணாயாமம் பண்ணதுக்கு பிறகு மெதுவா மெதுவா பிராணனையே பாருங்க. பிராணனையே பார்த்து 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 மெதுவா இந்திரியங்களோட வேலைகள் எல்லாம் மெதுவா மெதுவா ஷட் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் தான் 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 தான்ற ஸ்புரணத்துல நில்லுங்க அப்படி நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் என்ன பண்றோம், சர்வாணி இந்திரிய கருமானி, இந்திரியங்களோட எல்லா கருமத்தையும் முதல்ல எதை ஷட் டவுன் பண்றோம், ஒரு ஆசனத்துல போய் நல்ல ஒரு பத்மாசனத்திலேயோ நல்ல ஒரு சுகாசனத்திலேயோ உட்காரும். அப்ப என்ன அர்த்தம், கை காலை எல்லாத்தையும் லாக் பண்றோம், உடம்ப அசைக்காம பண்றோம். அப்ப பஞ்ச கர்மேந்திரியங்களை என்ன பண்றீங்க, ஷட் டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிறோம், வெளியில போற சப்தங்களை கேட்கறத அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றோம். மெதுவா மெதுவா ஞானேந்திரியங்களை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றோம். எப்படி பண்றோம், இந்த பிராணனையே இன்ஹேல் எக்ஸேல் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப இன்ஹேல் எக்ஸேல் பண்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கருமேந்திரியம் இதோட எல்லா கருமங்களும் இந்த பிராணன்ல என்ன ஆயிடுது, லயத்தை அடைகிறது. லயத்தை அடைஞ்சு வெறும் பிராணன்லேயே இருந்து 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 மெதுவா 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 ஏகாகிர சித்தம் வந்துடும். இந்த ஏகாகிர சித்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆத்மாலேயே, ஆத்மா தான் அக்னி, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம சம்யம யோகாக்னவ். ஆத்ம சம்யமம், ஆத்மாலேயே கவனத்தை வைக்கிறது அப்படின்ற அக்னியில என்ன பண்றாங்க, கர்மேந்திரிய காரியம் ஞானேந்திரிய காரியம் மனசோட சிந்தனைகள் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஆகுதி கொடுத்துட்டு தான் 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 தான்னு நிற்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேர், இண்டிவிஜுவல் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. 5வது வேற, அதுக்கப்புறம் 2வது வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம சிரவணத்திலையும் என்ன பண்றோம், ஜீவன் வேறில்லை பிரம்மம் வேறில்லைன்னு அபின்னம் பண்ணி கடைசியில நிதித்தியாசனத்துக்கு போறோம். 6வது அத்தியாயம் வரப்போகுது. அப்போ நம்ம பண்ற 6வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய நிதித்தியாசன தியானம் வேற. நீங்க ரமணாசிரமத்துல போய் கேட்டீங்கன்னா நிதித்தியாசனம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கெல்லாம் ஆத்ம சம்யம யஜ்யம் பண்றாங்களோ, மகா அவதார் பாபா ரொம்ப ஃபேமஸாக இருக்கார்ல, மகா அவதார் பாபா. இப்போ ரஜினிகாந்த் கூட அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வருவார், ஹிமாச்சலுக்கு போயிட்டு வருவார், ஹிமாலயத்துக்கு. எதுக்காக போகிறார் அப்படின்னா பாபாவோட கேவ் இருக்குது. அந்த கேவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பேர், இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட தியான சென்டர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே பயன்படுத்துறது ஆத்ம தியானம் தான் பயன்படுத்துவாங்களுடைய நிதித்தியாசனம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு அர்த்தமே தன்னிடத்துல நிற்கிறது தான், ஆத்ம தியானம் தான். ஆனால் வெறும் யோகிகள் பண்ணக்கூடியது வெறும் இண்டிவிஜுவல் ஆத்மாவில் பண்ணுறாங்க. இதே வேதாந்தம் படிச்சுட்டு பண்ணுறவங்க பிரம்மம்னு தன்னை பாவிச்சு அந்த தான் பிரம்மமா இருக்கும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதனால 2 யஜ்ஞமும் வேற வேற யஜ்ஞம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். 27வது ஸ்லோகம் முடிஞ்சது. 28வது ஸ்லோகம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 யஜ்ஞத்தை ஒரே ஸ்லோகத்தில் 5 யஜ்ஞத்தை சொல்றாரு.
என்னென்ன யஜ்யம்? திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்ஷித விரதாஹ. திரவிய யஜ்ஞம், நிறைய பேர் திரவியத்தை வச்சு யஜ்ஞம் பண்றாங்க. ஒரு பக்கம் அன்னதானம், உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இருக்கிறதுலையே கட்டோபனிஷத்துல சொல்லுது, வாஜஸ்ரவஸ்ன்னு இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஜஸ்ரவஸ்ன்னு பேர், நச்சிகேதஸோட அப்பா பேர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஜினா அன்னமா, அன்னத்தை தானம் பண்ணுறது மூலமாக பெரும் புகழ் கிடைக்குமா, உலகம் ஃபுல்லாக பேர் போய் சேருமா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னதானம் பண்ணுறது மூலமாக இந்த உலகத்துக்கு ரொம்ப நல்லது நடக்கும். எந்த ஜீவராசி பார்த்தாலும் ஃபீடிங் பண்ணு, எல்லா ஜீவராசிக்கும் பேஸாக இருக்கிறது எது? அன்னம். அப்போ அன்னத்தை கொடுக்கறது தான் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமான தானம். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரவியத்தை வச்சு தானே அன்னத்தை செய்யப்படுது. நம்மள்கிட்ட இருக்க பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அன்னத்தை கொடுக்குறோம். இதே மாதிரி திரவியத்தை வச்சு என்ன பண்ணுறார்? ஒருத்தர் ஸ்கூல் கட்டுறார், நிறைய பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறார். திரவியத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறார்? ஹாஸ்பிட்டல் கட்டுறார். திரவியத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்காலஜி பேலன்ஸ்க்காக நிறைய காரியம் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திரவியத்தை வச்சுக்கிட்டு விதவிதமான யஜ்யங்கள் நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக, நான் யூடியூப்பில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். ஐயோ, உலகத்தில் நல்லவனுக்கு பஞ்சமே இல்லைங்க. மழை பெய்யுது இல்லை, நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தில் அவ்வளோ நல்ல பேர் இருக்கான். ஒன்றுமே படிக்காதவன் கூட வந்து யஜ்யத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான், சதா காலமும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா 81 பேர் இருக்கோம், பாடத்தில் இருக்கோம். ஒரு 85 பேர் பாடம் கேட்குறோம் அப்படின்னா நம்மளும் டே டு லைஃப்பில் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். சின்ன விஷயம், ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட்டு வச்சிங்கன்னா திரவிய யஜ்யம் ஆகிடுது. யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு யாராவது வந்து கேட்குறாங்க, ஒரு 1000-2000 எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா திரவிய யஜ்யம் ஆகிடுது. அப்போ எதையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ திரவியத்தை வச்சு, அது எல்லாம் திரவிய யஜ்யம்னு பேர். நம்ம டே டு லைஃப்பில் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது திரவிய யஜ்யாஸ் தபோ யஜ்யா. நிறைய பேர் தபஸ் பண்ணுறாங்க. தபஸ்ல என்ன அர்த்தம்? காயக்லேஷம்னு பேர். இந்த உடம்பை வருத்துற மாதிரி பண்ணுறது. இந்த உடம்பை வருத்துறதா எதெல்லாம் பண்ணுறோம்? டு ஃப்ரை. இந்த இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயத்தை கொடுக்காம நிறைய சாதுக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயில் படுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதை கீழே போட்டு தான் நல்லா நாளாக மடித்து கீழே போட்டு படுத்துட்டு. என்ன ஆகி போச்சு, சாத்துர் மாதத்துக்கு முந்தின நாள் என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் தூக்கி வேலை போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக ஒரு பாய் போட்டுருக்கோம். ஐயோ, டெய்லி குத்துது உடம்பெல்லாம். நைட்டு படுத்தா நானும் 4 நாளாக 3 நாளாக பார்க்குறேன், 4 நாள் ஆச்சு அந்த பாய். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு. ஃப்ளஷ்ஷே உடம்புல இல்லை, சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் எல்லாம் அந்த பெட்ஷீட்டு கீழே போட்டு திக்காக போட்டு படுக்கும்போது சுகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா படுக்கும்போது நல்லா உறுத்துது. காலையில் எழுந்திரிச்சா ஒரே அந்த பாயோட இம்ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக இருக்குது, ஒரே குத்துது. நான் இப்போ தான் யோசிச்சேன், என்ன ப்ராப்ளம், உடம்பு வலிக்குதே காலையில் எழுந்திரிச்சோன்னு அப்படின்னு. இப்போ தான் தெரியுது, இன்னைக்கு காலையில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஏன் உடம்பு வலிக்குது அப்படின்னா பாய். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்த பிறகு நான் ஆரம்பத்தில் 1 இயர் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுங்களா, வெறும் கட்டாந்தரையில் படுத்துக்கிட்டு இருந்தேன். கட்டாந்தரையில் ரிஷிகேஷில் படுத்துக்கிட்டு இருந்தேன். சில்னஸ் என்ன தெரியுங்களா இருக்கும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து சில்னஸ் வரும். 1 வருஷம் அப்படி தான் இருந்தேன் நான். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கின்னுக்கு எவ்வளோ சுகபோகங்களை கொடுத்துருப்போம். சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சில் படுத்து நல்ல மென்மையாக படுத்து பழகிருப்போம். சனியனை நீ வந்து சுகத்தையா கேட்குற அப்படின்னு பனிஷ் பண்ணுறது. அப்போ முரட்டு தரையில் படுக்கிறது, பாயில் படுக்கிறது, துண்டை விரித்து படுக்கிறது, இதெல்லாம் பெரியவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. மகா பெரியவரோட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மகா பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலே ஏறலை, நடந்தே போனார். எங்கே போனாலும் எதையாவது மாட்டுக்கொட்டைகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிக்கும்ல, மாட்டுக்கொட்டைகையில் உட்காந்துக்கிறது. சாதுக்களை பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வாரில் துணியை வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டே இருப்பாங்க, ஃபேன் கூட போட்டுக்க மாட்டாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்திரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை கொடுக்காம தபஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தபோ யஜ்யம்னு பேர். அது உலகத்தில் நிறைய நடக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
நர்மதா கரைக்கு போனீங்க அப்படின்னா, நான் ஒரு முறை போயிருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மே மாதம் மே மாதத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அங்கே வந்து ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். ஒரு வைஷ்ணவ ஆசிரமம். ஒரு சின்ன குட்டியா, பெரிய குட்டியாலாம் இல்லை, ஒரு ஒரு குட்டியாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாடு கன்றுக்குட்டி இருக்குது. போய் பார்த்தா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசு தாங்க இருக்கும். வைஷ்ணவ பிரம்மச்சரி. என்னப்பா அப்படின்னா போய் சேர்ந்தோன்னா அவன் என்ன பண்ணா, நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி இருங்க, உங்கள் அனுஷ்டானத்தை பண்ணி முடிங்க, நான் உங்களுக்கு போஜனம் கொடுக்குறேன்ட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். என்னோட அனுஷ்டானத்தை பண்ணி முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, அவன் என்ன பண்ணுறான், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, சுவாமி நான் கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துடுறேனே அப்படின்னா, சரி பண்ணுப்பா அப்படின்னு போய் என்ன பண்ணுறான், உச்சி வெயிலுங்க, 11:30 மணி ஆயிடுச்சு. உச்சி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, தன்னை சுற்றி அவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்னி வச்சுருக்கான். 3ஓ 5ஓ 3 அக்னி வச்சுருக்கான்னா 5 அக்னி, 3 அக்னியை என்ன பண்ணியிருக்கான், வரட்டி இருக்குது பார்த்தீங்களா, கோபரில் காய வச்சு பண்ணது, அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 இது ஒரு குவிச்சு வச்சுருக்கான் தன்னை சுற்றி. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தை வச்சு மொழிகி வச்சுருக்கான். சாணத்தை மொழிகிட்டு 3 அக்னியை குவிச்சு வச்சதில் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு நல்லா எரிஞ்சு அது நல்லா நெருப்பானோன்னு அந்த அக்னியை அணைச்சிட்டான். அப்போ என்ன இருக்கும், வெறும் அக்னி மட்டும் இருக்குது. ஐயோ, பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு அக்னி. என்ன அர்த்தம், 3 அக்னி தன்னை சுற்றி. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அக்னி, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி ஒரு அக்னி தகிக்குது. வெறும் காலோட நிற்க முடியாது. இவன் என்ன பண்ணுறான், வெறும் கௌப்பீனத்தை மட்டும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா போய் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜபமாலையை வச்சுக்கிட்டு, ஒரு துண்டு மட்டும் கையில் அந்த ஜபமாலையை மறைச்சிக்கிட்டு உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், அடப்பாவும் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். பஞ்சாக்னி அப்படின்னு பேர். மேலக்னி, கீழக்னி, தன்னை சுற்றி 3 அக்னி பண்ணதுக்கு பிறகு எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு. 18-19 வயசு தான், சின்ன பையன். அவங்க குருநாதர் என்ன டீச்சிங் பண்ணியிருக்காரு பாரு. என்ன பண்ணா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜபம் பண்ணி முடித்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் குக் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நர்மதைக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு பசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதித்தி பூஜனம், என்னை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு சுவாமி வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சேவை பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியாக தான் சாப்பிட்டான். எப்படிப்பா இதை பண்ணுற அப்படின்னா, சாமி நானாக ஒன்றும் இல்லை சாமி அப்படின்ட்டு இந்த அக்னியை பற்றி அவன் பேச ஆரம்பித்தான். அவங்க குருநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்களாம். இவன் 3 அக்னி வச்சுருக்கான். அவங்க குருநாதர் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் 7 அக்னி, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன 9 அக்னி, அதுக்கு அடுத்த வருஷம் 11 அக்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13 அக்னி, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகிடும் தெரியுங்களா, உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கேப்பே இருக்காது, ஒரு ரவுண்டாக ஆகிடும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைய மாதிரி என்ன ஆகிடும், சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அக்னிக்கு வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு ஆகிடும். ஒரு ரவுண்டு அக்னிக்குள்ளார நடுவில் உட்காந்துக்கிட்டு தபஸ் பண்ணுவாங்க. எனக்கு கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிப்பாகி போச்சு. இது மாதிரிலாம் இருக்காது. அப்போ விதவிதமான தபஸ் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தபோ யஜ்ஞம் அப்படின்னு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் மனுஸ்மிருதியில் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே மிகவும் பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தபஸ் மாதிரி ஒரு பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதே மாதிரி யஜ்யத்தை தபஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் தனியாக எடுக்கிறேன். கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விரதங்கள் இருக்குது. அப்போது அந்த விரதங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எலும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம், நம்மளுடைய போன் என்னது, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தானே போன் வரைக்கும் ஆயிருக்கு. சப்த தாத்து நம்ம சொல்கிறோம். எல்லா தாத்துக்களையும் சுத்தம் படுத்தக்கூடிய நிறைய விரதங்கள் இருக்குது. அந்த விரதங்கள்லாம் நான் உங்களுக்கு என்னைக்காவது தனியாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் ஆயிடுச்சா. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் காமன் நேம் தபோ யஜ்ஞம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் யோக யஜ்ஞம்னா என்னது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யோகத்தில் இருக்கிறவங்க ரிஷிகேஷில் இருந்தாங்க.
அவங்களுக்கு டே டு லைஃப்பில் ஃபுல்லாக, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு காலையில் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சாயந்தரமும் பண்ணுவேன், அப்புறம் மத்தியானமும் பண்ணுவேன். வெறும் யோகத்தையே வந்து திரும்ப திரும்ப ஒரு 2 மணி நேரம் ஒரு ரிதம் இருக்கும். அதில் 2 மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சோன்னே யோகாசனம், திரும்ப மத்தியானம் யோகாசனம், அதுக்கப்புறம் திரும்ப 3:30 மணி 4 மணிக்கு திரும்ப ஆரம்பித்து யோகாசனம், பிராணாயாமம், இதையே திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் யோக யஜ்யம் அப்படின்னு பேர். யோக யஜ்யத்தை ததா அப்படி வேறு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சுவாத்தியாய யஜ்யம். சுவாத்தியாய யஜ்யம்னா என்னது அப்படின்னா, திரவிய யஜ்யம் 6, தப்போ யஜ்யம் 7, யோக யஜ்யம் 8, அதுக்கப்புறம் சுவாத்தியாய யஜ்யம் 9. சுவாத்தியாயம் என்ன அர்த்தம்? வேத பாடசாலையிலலாம் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியனம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஜீவனம் வேத பாடசாலையில் வேதம் படிக்கிறது. அப்போ அந்த வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வெறும் சப்த கிரகணம் மட்டும், பதப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பதங்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பண்ணுறது. பதப்பாட்டம், கிரமப்பாட்டம், இந்த 2த்தையும் வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுசா படிக்கிறது. அதுக்கு பேர் சுவாத்தியாய யஜ்யம் அப்படின்னு பேர். இது 9வது. 10வது வந்து பார்த்தீங்கன்னா ஞான யஜ்யாஸ்ட. ஞான யஜ்யம்னா என்ன அர்த்தம்? எந்த வேதத்தை படித்தோமோ பதமா அதோட அர்த்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தோட படிக்கிறது, வேத பாஷ்யம் படிக்கிறதுன்னு பேர். சாயனாச்சாரியார் வேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணியிருக்கார். சாயன பாஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் படிக்கிறதுக்குன்னே இன்ஸ்டிடியூட்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே போய் பாஷ்யத்தை படித்து எந்த சப்தங்களை சொன்னாங்களோ அந்த அதுக்கு அர்த்தங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் ஞான யஜ்யாஸ்டன்னு பேர். ஆயிடுச்சா? அப்போ ஞான யஜ்யம் வேற, நம்ம பண்ணுற யஜ்யம் வேற. நம்மளும் அர்த்தம் தான் பார்க்குறோம், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம். அதனால 3 யஜ்யம் நம்ம பார்த்துக்கணும். 2வது யஜ்யம், அதுக்கப்புறம் 5வது யஜ்யம், அதுக்கப்புறம் இப்போ சொல்கிற ஞான யஜ்யம். இந்த 3மே டிஃப்ரெண்ட் இருக்கு. வேதத்தோட பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது பேர் ஞான யஜ்யம்னு இங்கே சொல்லியிருக்கு. நம்ம பண்ணுற ஞான யஜ்யம் அகம் பிரம்மாஸ்மின்ற சப்த விசாரம், வேதாந்த விசாரம். அது பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேதத்தோட எல்லா மந்திரங்களையும் அர்த்தம் பார்க்கறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க யாருன்னா யதிகள்னு பேர். எல்லாத்தையும், யதிகள்னா என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணுறது. இது எல்லாத்துலேயும் ஒரு எஃபோர்ட் இருக்கு. இந்த எஃபோர்ட்டோடு இது பண்ணுறதுனால என்ன நடக்கும்? சம்ஷித விரதாக சொல்லியாச்சு. சம்ஷித விரதம்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொல்யூஷன் இருக்குல்ல, நம்ம சொன்னல, மனசுல, இந்திரியங்கள்ல, இந்த சப்த தாத்துக்கள்ல எல்லாத்துலேயும் அழுக்கு இருக்கும். நிறைய ஜென்மங்களாக வந்துக்கிட்டு இருக்கிறது, அப்பா அம்மாட்ட இருந்து வந்திருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நம்மளால் விஷய சேவனம் பண்ணுறது மூலமாக நடந்தது. இந்த பொல்யூஷனை எல்லாத்தையும் இந்த யஜ்யங்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க? பியூரிஃபிகேஷன் நடக்குது. அதனால தான் 18:5 என்ன சொல்லியிருக்கு? யஜ்யோதானம் தபக்கர்ம பாவனானி மனிஷினா. யஜ்யம், தானம், தபஸ் முதலியவைகள் மனிதர்களை பவித்திரம் பண்ணக்கூடியவை. அப்போ இந்த யஜ்யத்து மூலமா எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா சம்ஷித விரதாக. சம்ஷித விரதான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விரதங்களும் அவங்கள முயற்சியோடு பண்றவங்களை என்ன பண்ணுது? சுத்தப்படுத்துகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 29வது ஸ்லோகம். 29வதுல 11வது யஜ்யம் சொல்லப்படுது. அபானி ஜுஹ்வதி பிராணம் பிராணேபானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகம்னு பேர். பிராணனை நிரோதம் பண்ணக்கூடிய யஜ்யம், கும்பக பிராணாயாம யஜ்யம். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறார், அபானே ஜுஹ்வதி பிராணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சொல்லுது, 3 யஜ்யம் சொல்லுது. இதில் 3த்தையும் ஒன்றாக்கினீங்கன்னா பிராணாயாம யஜ்யம்னு எழுதா போதும்.
பிராணாயாம யஜ்யம் எது? அபானன். அபானே ஜுஹ்வதி பிராணம். அபானன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஹேல் பண்றோம்ல, அதுக்கு பேர் அபானன்னு பேர். உள்ள தொப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது என்னது? குதே அபானஹா. அபானன் இருக்கு. அந்த அப்பானன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி பண்ணக்கூடியது எனது. ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூரகாக்கியம் பிராணாயாமம் குருவந்தின்னு போட்டார். பூரகாக்கியம்னு என்ன அர்த்தம்? பூரக பிராணாயாமம், இன்ஹேல் பண்ணுறது. உள்ள போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி அப்பானனில் கொடுக்கறது. இன்ஹேல் பண்ணுற யஜ்ஞத்துக்கு பேர் பூரக பிராணாயாமம். அதுக்கப்புறம் பிராணே அபானம் ததாப்பரை. இன்னும் வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க? ரேச்சக பிராணாயாமத்தை பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரியமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன். சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரக பிராணாயாமம் சில சமயம் அதிகமாக பண்ணுவேன். வெறும் இன்ஹேல் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கவனம் கொடுக்குறது. சில சமயம் எக்ஸேல் பண்ணுறதுல மட்டும் கவனம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இதையே தனியாக வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராணனோட கத்தியை அபானனோட கத்தியை இந்த ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணுறது. ருத்வா. பிராணன் இன்ஹேல் பண்ணுறது, அப்படியே உள்ள கும்பகம் பண்ணுறது. எக்ஸ்ஹேல் பண்ணுறது, வெளியிலேயே பிராணனை பந்தம் பண்ணுறது. இது மாதிரி வெளியில் கும்பகம் இல்லைனா ஆந்தர கும்பகம், இது மாதிரி பண்ணி பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் பண்ணுறது கும்பக பிராணாயாமம். அப்போ என்ன அர்த்தம்? ரேச்சக பிராணாயாமம், அப்புறம் பூரக பிராணாயாமம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கும்பக பிராணாயாமம். இது மாதிரி மூணுத்தையும் சேர்ந்து செய்கிறாங்க. இதுக்கு பேர் பிராணாயாம யஜ்யம்னே பேர். யோக சூத்திரத்தில் 2 யஜ்யம் முதல் 2ஆக வச்சிருக்கு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்காரம், அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். முக்திகோபனிஷத்தில் அனுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் சொல்கிறார் எது பெஸ்ட் அப்படின்னும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வாசனா, இன்னொன்று வந்து பிராணம். இதுதான் இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெக்கைகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பிராணனை கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? மெதுவாக அடுத்த ரெக்கை பறக்காது, வாசனையும் நாசமாகும். அதனால் ஒன்று ஒரு பக்கம் வேதாந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், 2வது பக்கம் பிராணாயாமம் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா சம்சாரம் ஈஸியாக நிவர்த்தி ஆகும். ஏக தத்துவ அபியாசம், பிராணாயாமம், தத்துவ விசாரம். இந்த 3த்துக்கும் என்ன பேர் அப்படின்னா சாதனத்ரயம்னு பேர். யோக இதில் வந்து முக்திகோபனிஷத்தில் ராமர் சொல்கிறார். அதே தான் இங்கே கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்கிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தில் அலட்சியப்படுத்தாதீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 12வது யஜ்யம் அடுத்தது ஆரம்பிக்குது. 30வது ஸ்லோகம். अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेऽप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः. ஆச்சாரிய சொல்றார் அப்பரே நியத்தாகாராக. நான் சொன்னல நியமமாக இருக்கக்கூடிய ஆகாரம். நான் இதை சாப்பிட மாட்டேன், இங்கே சாப்பிட மாட்டேன், அங்கே சாப்பிட மாட்டேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரத்தில் கவனமாக இருக்கிறது. ஆகாரம்னு என்ன சுவாமி? காதுக்கு ஆகாரம் சப்தம், வாய்க்கு ஆகாரம் சாப்பிட்றது, வயிற்றுக்கு ஆகாரம், மூக்குக்கு ஆகாரம் ஸ்மெல். இது மாதிரி இந்திரியங்களுக்கு நம்ம கொடுக்கறதெல்லாம் ஆகாரம் தான் பொதுவாக. அதே நேரத்தில் அப்பரே நியத்தாகாராக, ஆகாரத்தை நியமமாக வச்சுக்கிட்டு பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா பிராணனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறார்கள். ஏன் அப்படின்னா பிராணனுக்கு ஃபியூயல் எது அப்படின்னா இந்த இந்திரியங்களுக்கு ஃபியூயலே பிராணன் தான். பிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா பிராணனில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து விரிவடைஞ்சது. பிராணன் தான் புத்தியாச்சு, பிராணன் தான் மனசாட்சி, பிராணன் தான் இந்திரியங்களாச்சு. அப்போ இந்திரியங்கள் எல்லாமே பிராணனோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். அதனால் என்ன பண்ணணும்? இந்திரியங்களை எல்லாத்தையும் பிராணன் என்ற அக்னியில் ஆகுதி கொடுத்துட்டு நான் பிராணனாக இருக்கேன் அப்படின்னு நிற்கிறதுக்கு பேர் தான்
அப்பரே நியத்தாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி அப்படின்னு பேர். இது அப்புறம் இதுக்கெல்லாம் 12 யஜ்யங்கள் ஆயிடுச்சு. இந்த 12 யஜ்யங்களையும் சர்வே அபி ஏத்தே, இந்த எல்லாரும் யாரெல்லாம் இந்த யஜ்யங்களை பண்றாங்களோ இதெல்லாம் சாதனைகள். என்ன ஒரு மோசமானது நிலைமைன்னா, நவீன வேதாந்தம் என்ன பண்ணிடுச்சுன்னா, புரிஞ்சா போதும் புரிஞ்சா போதும் புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யஜ்யங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, தூக்கி போட்டுச்சு. அப்ப பியூரிஃபிகேஷன் கர்மாவை யாரு பண்ணுவா? கேள்வி. ஆச்சாரியார் கிளியரா சொல்றார், சர்வே ஏத்தே யஜ்யவிதக, இந்த யஜ்யத்தை அறிந்து அனுஷ்டானம் செய்யக்கூடிய இவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க? இந்த யஜ்யத்தினால யஜ்ஞ க்ஷபித கல்மஷாஹா, அவங்க இந்த யஜ்யத்து மூலமா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்மஷங்கள், பொல்யூஷன், ஏற்கனவே சம்சிதவிரதான்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, இப்ப திரும்பவும் யூஸ் பண்ணுது, க்ஷபித கல்மஷாஹா பவந்தி. இவங்க எல்லாரும் தன்னுடைய அழுக்குகளை எல்லாத்தையும், எல்லா பொல்யூஷனையும், ராகத்வேஷம், அதுக்கப்புறம் சித்தத்தோட சஞ்சலம் எல்லாத்தையும் இந்த யஜ்யத்தின் மூலமா என்ன பண்றாங்க? க்ஷபித கல்மஷாஹா, நாசம் செய்தவர்களாக ஆகின்றார்கள். யஜ்யம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷக 3:30 சொல்லியிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த யஜ்யங்கள்ல 1 2 ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். எவ்வளவுக்கு நமக்கு சக்தி சாமர்த்தியம் இருக்கோ எடுத்துக்கிட்டு சதா காலமும் இந்த யஜ்யத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி பண்ணணும்? எந்த ஒரு இதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம, பேனர் போடாம, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லாம, சாமி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா சாமி? ஆமா, நான் உங்களுக்கு சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாம எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து படிப்பீங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது எனக்கு நேம் பெருசாக வேணும்னு ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரையும் நீங்கள் பண்ணணும். ஏன்னா என்னோட ஆச்சாரியர் என்ன பண்ணாரோ அதை நான் பண்ணேன். என்னோட குருநாதர் நர்மதா பரிக்கிரமம் பண்ணார். அதனால் பார்த்தீங்கன்னா நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன தெரியும்? ஓ, சுவாமி பண்ணியிருக்கார், அப்போ நம்மளும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இச்சை உண்டாகும். இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி? நம்முடைய பொல்யூஷன் எல்லாமே நாசமாகும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த பேனரும் போடக்கூடாது. தானம் கொடுக்குறீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் தானம் கொடுத்துருங்க. பண்ணிக்கிட்டே இருங்க. பேனர் போடவே போடாதீங்க. எந்த அடையாளமும் இல்லாமல், யாரோட பேரும் தேவையில்லை, ஈஸ்வரனுக்காக 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 அப்படின்னு எண்ணத்தோட பண்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் யஜ்யம். ஆசையே இல்லாம பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் யஜ்யம். ஈஸ்வரன் என் மீது திருப்தி அடையட்டும் அப்படின்ற எண்ணத்தையும் விட்டுட்டு வெறும் வெறும் ஈஸ்வரனுக்கு சேவக்கா, ஈஸ்வரனோட தாசனா இருந்துக்கிட்டு என்ன பண்றோமோ அதுதான் யஜ்யம். அப்படி பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரிஃபை ஆயிடும். யஜ்ய க்ஷபித கல்மசாஹா அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 31வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்த்தோம்னா சரியா இருக்கும். நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளையோட முடிச்சிடலாம் இந்த சம்மரியை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச. பாருங்க, இங்கேயும் கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமல நாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் விநிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம்
விஷ்ணு வக்த்ராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ் தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாகாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. காயா வாச்சா மனசா எதெல்லாம் பண்ணுறனோ அது எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம். இந்த சிந்தனையை என்னைக்காவது சொல்லாதீங்க. டெய்லி எல்லா காரியத்தோடையும் இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகிடும்? யஜ்யமாயிடும். யஜ்யமாயிடுச்சுன்னா பவித்திரம் கிடைச்சோம். பவித்திரம் ஆயிட்டோம் அப்படின்னா ஞானத்துக்கு ஈஸியாக நமக்கு யோக்கியதா உண்டாயிரும். ஞானத்தை அடைச்சிடும். சரியா?